23ஆம் தேதி அன்று 33 தேவர்களால் கொண்டாடக்கூடிய பிரம்ம உற்சவமானது துவஜாரோகணத்துடன் துவங்கப்பட்டு நம்மெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கல்கருட சேவையானது டிசம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று உலக பிரசித்தி பெற்ற கல்கருட சேவையானது நடைபெற உள்ளது. முதல்ல 4 பேர் ஏழை பண்ணுவாங்க, அப்புறம் 8, 16, 32, 64, 128 பேர் சப்பரத்துல வச்சு இழுக்கிறது. கல்லால வாகனம்ங்கிறது உலகத்துல வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. இங்க வாகனமா இருக்கார், 6 கால பூஜையோட இருக்கார், பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்குதான். மார்கழி பங்குனி மட்டும் கல்கருட சேவை எப்போதும் உண்டு. இந்த ஆண்டு 3 முறை கல்கருட சேவையானது நடைபெறுகிறது. முதல்ல ஜனவரி 6ஆம் தேதியும், அடுத்தது மார்ச் மாசம் பங்குனி உற்சவமானது நடைபெற்றது. அதே போல மார்கழி திருவிழா டிசம்பர் 26ஆம் தேதி கல்கருட சேவையானது நடக்கிறது. இதே போல 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே போல 3 கருட சேவை ஒரு வருஷத்துல வரும். அது இந்த ஆண்டு நடக்கிறது. இந்த கல்கருடனை தரிசனம் பண்ற அத்தனை பேருக்கும் புத்திர பாக்கியம், வியாபார அபிவிருத்தி, நவகிரக தோஷம், கால சர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷங்கள்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். 2 முறை வரும்போது நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்றார். 3 முறைங்கும் போது எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுவாருங்கிறத பார்க்கலாம். அதனாலதான் இந்த கருட சேவை ரொம்ப சிறப்பு வாய்ந்த கருட சேவை. பக்தர்கள் எல்லாம் வந்து சேவித்து கல்கருட பகவானையும் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய பேர் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ